தெலுங்கு திரையுலகில் நடக்கும் பாலியல் தொல்லைகள் தொடர்பாக விசாரணை நடத்திய குழுவின் அறிக்கையை வெளியிட வேண்டும் என தெலுங்கானா அரசுக்கு நடிகை சமந்தா வலியுறுத்தியிருக்கிறார். இது சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து பேசப்பட்டும் வருகிறது. அதாவது நடிகை சமந்தா தெலுங்கு திரையுலகில் நடிக்கும் பாலியல் தொல்லைகள் தொடர்பாக விசாரணை நடத்த அறிக்கை வெளியிடுமாறு அரசுக்கு கோரிக்கை விடுத்தது அப்படி ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது. மலையாள திரையுலகில் நடக்கும் பாலியல் சீண்டர்கள் பற்றி ஹேமா கமிட்டி அண்மையில் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தது. அதில் முன்னணி நடிகர்களே நடிகைகளுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்திய சம்பவங்கள் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருந்தன. இந்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்ட நடிகர்கள் மீது தக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நெட்டிசன்கள் வலியுறுத்தியும் வருகின்றனர். இந்த நிலையில் மலையாள திரையுலகில் ஹேமா கமிட்டி அறிக்கை பெரும் புயலை கிளப்பியுள்ளதை அடுத்து ஏராளமான நடிகைகள் திரையுலகில் தங்களுக்கு நடந்த பாலியல் சீண்டல்கள் பற்றி பேசியும் வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, தமிழ் திரையுலகில் ஹேமா கமிட்டி போல் ஒரு குழு அமைத்து இங்குள்ள நடிகைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்து உள்ளதாக நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் கூறியிருக்கிறார். இன்னும் சில தினங்களுக்கு இந்த குழு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாது தெலுங்கு திரையுலகில் நடக்கும் பாலியல் தொல்லைகள் தொடர்பாக விசாரணை நடத்த குழுவின் அறிக்கையை வெளியிட வேண்டும் என தெலுங்கானா அரசுக்கு நடிகை சமந்தா வலியுறுத்தியிருந்தார். தெலுங்கு திரையுலகில் இருந்து இது தொடர்பாக குரல் கொடுத்த முதல் நடிகை சமந்தா தான் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த அறிக்கையை வெளியிடுவதன் மூலம் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் அமையும் என நடிகை சமந்தா கூறியிருக்கிறார். நடிகை சமந்தாவின் இந்த பதிவின் மூலம் விரைவில் தெலுங்கு திரையுலகில் நடிக்கும் பாலியல் சீண்டல்கள் வெளிவர வாய்ப்புள்ளதாகவும் தெரிகிறது. தெலுங்கு திரையுலகில் பணியாற்றும் பெண்களுக்காக தி வாய்ஸ் ஆஃப் தி உமன் என்கின்ற பெயரில் கடந்த 2019ஆம் ஆண்டு குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த குழுவில் சமந்தாவும் இடம்பெற்றிருக்கிறார். அந்த குழு சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையை தான் சமந்தா தனது இன்ஸ்டா பக்கத்திலும் பதிவிட்டுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.